அன்பான தமிழுடங்களே உங்களை ஷேக் மது ஸ்டார் சி சேனலுக்கு அன்போடு வர வைக்கிறேன். நம்ம இப்போ பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் தான். ஆனால் இந்த நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் இருக்கிறதுக்கு காரணம் அவங்க உங்களை கலட்டி விடுறதுக்கா, இல்லை ஒரு கஷ்டமான சூழ்நிலைனாலையா, அந்த சூழ்நிலைக்குள்ள உங்களை இழுக்க வேண்டாம் அப்படிங்கிறத அவங்களோட எண்ணம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம இப்போ ரீடிங்குள்ளே போகலாம். ஓகே, ஷஃபிலே பண்ண தேவையில்லை. மெண்டிங் த ட்ரைப் நியூ லைஃப், அழகாக பிரபஞ்சமே ஆன்சர் பண்ணிட்டாங்க. பாட்டம் டேக்கில் டைம் ஃபார் அன் ஆப். கண்டிப்பாக இப்போ நீங்கள் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் தான் இருக்கீங்க, அதுக்கு இது கேரண்டி. குழந்தைய தூங்க சொல்லிட்டாங்க. பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் தொட்டில் கட்டியிருக்கோம் நிலாவில், நீ படுத்து தூங்கிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு, இப்போ எங்களை தொந்தரவு பண்ணாதே, ஏன்னா இப்போ எதுவும் நடக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி நீங்கள் கண்டினியூஸாக அவங்கள டார்ச்சர் பண்ணுறதுனால ஒன்றும் நடக்க போகிறதில்ல, மாற போகிறதில்ல. பிரபஞ்சம் ரொம்ப அழகாக சொல்லிட்டாங்க, கூடி சீக்கிரம் பிரிஞ்சிருக்க காதல் ஒன்று சேருவீங்க. மெண்டிங், அதுக்கான சந்தர்ப்பம் பிரபஞ்சமே அமைச்சு கொடுப்பாங்க. மேபி நம்பர் டேட் 7 உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கலாம். இல்லைனா பார்த்தீங்கன்னா 8, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 3 or 12. இந்த டேட்ஸ்லாம் மேபி வர மாதங்களில் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான டேட்ஸாக இருக்கலாம். மேபி கம்யூனிகேஷன் அந்த டேட்ஸில் உங்களுக்கு வரலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரைபும் இருக்குது, அதே மாதிரி நியூ லைஃப் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் மேபி ஒரு கம்யூனிட்டி, இல்லைனா மேபி ஒரு சேஞ்ச் பண்ண போகிறீங்க இடத்த, ஏதோ ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு வருது. இந்த கனெக்ஷன், அதாவது நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் முடியறதுக்கு முன்னாடி, அதாவது உங்கள் பர்சன் உங்கள் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி நீங்கள் வேறு ஏதோ மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரீங்க. இல்லைன்னா பிரபஞ்சம் ரொம்ப சிம்பாலிக்காக சொல்கிறாங்க, உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நிகழும். இந்த மெண்டிங்னால நிகழலாம், இல்லைனா இந்த மாற்றம் நிகழ்ந்ததுக்கப்புறம் இந்த மெண்டிங் உங்கள் வாழ்க்கையில் வரல. மெண்டிங்னா கிழிஞ்சதை தைக்கிறது, உடஞ்சதை ஒட்டுறது, பழைய பாத்திரக்கார மாதிரி ஆயிட்டேன். இல்லை, அதுதான் ஆக்சுவலாக நான் சொல்ல வந்தது. ஒரு ஃப்ளோவில் வந்துடுச்சு. மை காஷ், நியூ லைஃப். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒரு எக் ஷெல்லேருந்து வெளியில் வரீங்க, இப்போ தான் நீங்கள் பிறந்திருக்கீங்க. அதனால தான் உங்களை சொல்கிறாங்க. குழந்தைங்க பிறந்தோன்னையும் எந்திரிச்சு நடக்க மாட்டாங்க இல்லையா, பிறந்தோடனே தூங்கிட்டே தான் இருப்பாங்க. அதை தான் உங்களையும் பண்ண சொல்கிறாங்க. இப்போ தாம்மா பிறந்திருக்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ, நாங்கள் உன்னை நடக்க வைக்கிறதுக்கான நேரம் வரும்போது நடக்க வைக்க போகிறதுல ஓட விட போகிறோம் அப்படின்றாங்க. ஸோ டேக் ரெஸ்ட், யூ நீட் ரெஸ்ட். அதான் பிரபஞ்சம் சொல்கிறாங்க. அது எதனாலங்கிறது நம்ம பார்க்கலாம். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் தான் இருக்கீங்க, அதில் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். உங்கள் பர்சன் உங்களை கலட்டி விடுறதுலாம் இன்டென்ஷன் இல்லை. அவங்க உங்ககிட்ட காதலை திரும்ப ஒட்ட வச்சுக்கணும் தான் நினைக்கிறாங்க. பட் ஏதோ ஒரு விஷயம், நீங்கள் 2 பேரும் ரீபர்த், அதாவது நீங்கள் கற்றுக்கிற சில விஷயங்கள் கற்றுக்கணும், ஏதோ ஒரு லைஃப் லெசன் இன்னும் நீங்கள் கற்றுக்கல, அவ்வளோதான் விஷயமே தவிர வேற ஒன்றும் இல்லை. உங்கள் பர்சன் நிச்சயமாக உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. ஏன்னா 9 of Swords, இந்த ட்ரைப், இந்த நியூ கனெக்ஷன், நியூ லைஃப்பை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு இது எக்ஸாம்பிள். அவுட் சைட் ஃபோர்ஸ் உங்கள் வாழ்க்கையை டிஸ்டர்ப் பண்ணுறது. இதெல்லாம் என்னென்னு குயிக்காக நான் என்னென்னு பார்க்குறேன். எம்ப்ரஸ், டெத், ஹேங்க்ட் மேன், டவர், ஜஸ்டிஸ், ஸ்ட்ரென்த். ஸோ இது ஒரு ஸ்டோரியே இருக்குது. நீங்கள் எம்ப்ரஸ், பார்த்தீங்கன்னா உங்கள் பர்சன் இப்போ உங்ககிட்ட பேசலை, அமைதியாக இருக்காங்க, அவங்க எதையுமே பண்ணலை, ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதனால தான் உங்களே ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. நீங்கள் ஹை ப்ரீஸ்டஸ், உங்களால் அவங்களோட திலாலங்கடி வேலை எல்லாத்தையும் பார்க்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். டெம்பரன்ஸ், பேஷன்ஸ், இது கண்டிப்பாக ஒரு டிவைன் லவ், இல்லைனா ட்வின் ஃப்ளேம், இல்லைனா சோல்மேட் கனெக்ஷன். உங்கள் கனெக்ஷனை, அதாவது உங்களோட மூமெண்ட்டை, நீங்கள் முன்னாடி வாழ்க்கையில் போகிறத தடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட எண்ணம். இது ஒருத்தங்க செய்யலாம், குரூப் ஆஃப் பீப்புள் செய்யலாம். ஆனால் நீங்கள் அதெல்லாம் அப்படி சட்டை மேலே தூசு மாதிரி தட்டி விட்டுட்டு போயிட்டே இருங்க. ஏன்னா பிரபஞ்சமே உங்கள் சைடு, ஆண்டவனே நம்ம பக்கம் அப்படின்ற மாதிரி போய்கிட்டே இருங்க. திஸ் இஸ் ஃப்ளிப்பிங். ஸோ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான விஷயங்கள் கிடைக்கக்கூடாது அப்படின்னு தான் இங்கே நடந்துட்டுருக்கு ட்ராமா. ஆனால் இது நடக்குமா அப்படின்னா, இப்போ நான் எப்படி அதை கண்டுபிடிச்சேன், நான் எப்படி திரும்பினாலும் அதை திரும்ப ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். அந்த மாதிரி தான் சில விஷயங்கள் நீங்கள் வாழ்க்கையில் திரும்பி பார்க்கும்போது உங்களுக்கு பல விஷயங்கள் புரியும். வாழ்க்கையில் நடந்தது, நீங்கள் எங்கே மிஸ் பண்ணுறீங்க, உங்களை யாராவது உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய விஷயங்களை தடுத்தாங்க அப்படின்னா அது நடக்காது. உங்களை பிரபஞ்சம் ஒரு பாஸ்டில் இல்லை ஒரு ரெஸ்ட்டில் வச்சுருக்கிறதுக்கு காரணம் இது சரியான தருணம் இல்லை. இப்போது நடந்தால் அதில் உங்களுக்குள்ளே பின்னாடி ஏதாவது பிரச்சனைகள் வரலாம், இல்லைனா உங்கள் பர்சனுக்கு தனியாக ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். பிரபஞ்சம் ரொம்ப அழகாக உங்களை கொண்டு போகிறாங்க. என்ன அவங்களோட இன்டென்ஷன்னா, நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் எந்த கள்ளமும் இருக்கக்கூடாது, அதாவது எந்த பிரச்சனையும் உங்கள் 2 பேர்த்தோட நிம்மதியை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்படிங்கிறதுனால தான் இப்போயே அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் உங்களை 2 பேரும் தனித்தனியாக சால்வ் பண்ண வைக்கிறாங்க. நம்ம உண்மையாக நேசிக்கிறோம்னா, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நாம் சந்தோஷமாக இருப்போமா? 100%னா
டு பி ஃப்ரேங்க் அது பாசிபிளே இல்லை. நம்மளுக்கு வந்து மனசில் ஒரு ஓரம் ஓடிட்டே தான் இருக்கும். என்ன பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க, சமாளிச்சிடுவாங்களா, இந்த எண்ணம் நம்ம மனசில் ஓடிட்டே தான் இருக்கும். அதனால தான் அந்த பாரம் கூட உங்களுக்கு இருக்க வேண்டாம். ஏன்னா நீங்கள் வந்து மேபி டிவைன் சைல்டாக இருக்கலாம், கடவுளோட குழந்தையா இருக்கலாம், கடவுளுக்கு ரொம்ப செல்ல பிள்ளையாக இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம். அதனால தான் இதை வந்து தள்ளி போடுறாங்களே தவிர உங்களை காயப்படுத்தணும் அப்படிங்கிறது கடவுளோட விஷயம் இல்லை. பொறுமையாக இருங்க. கூடிய சீக்கிரம் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இப்போதைக்கு உங்களோட டார்கெட் வந்து காமிக்க ஹேண்டில் பண்ணுறது. உங்கள் சூழலை ரெடியாக வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும், போட்டு தள்ளிடுங்க. இதில் ஃபெமினன் எனர்ஜி உங்களோட ரோல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் தான் இங்கே வந்து ஹை ப்ரீஸ்டர்ஸ். உங்கள் பர்சன் இப்போ தான் வந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக, எவ்வளோ டெடிக்கேட்டடாக, லாயலாக இருக்கீங்களோ, யூனியன் போதுமா? இது காமிக் பீப்புளெலாம் ரொம்ப ட்ரிகர்டாக இருக்காங்க. ஓ மை காட், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கன்ஃபர்மேஷன் வருது பாருங்களேன். டு பி ஃப்ரேங்க், நான் இந்த டெக் எடுக்கிற ஐடியாவே இல்லை. நான் இன்னொரு டெக் எடுக்க தான் நினச்சேன். பட் பிரபஞ்சம் வந்து அதை என்னை எடுக்க விடலை. இதை தான் எடுக்க சொன்னாங்க. ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி சொன்னாங்க. அதனால தான் இந்த டெக் எடுத்தேன். ஆனால் இப்போ தான் புரியுது ஏன் அப்படி சொன்னாங்கன்னு. யூனியன், கண்டிப்பாக உங்களுக்கு யூனியன் இருக்குது. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா சிவன், பார்வதி, அர்த்தநாரீஸ்வரர், இவங்களை பிரிக்கிற சக்தி எந்த 7 லோகத்துலேயும் யாருக்கும் கிடையாது. அந்த மாதிரி தான் உங்களோட யூனியனும். இப்போ வந்து அவங்க பிரிக்கிற மாதிரி ஒரு மாயை வேணால் உருவாக்கலாம். யாரோ ஒருத்தவங்க ரொம்ப ட்ரிகர்டாக இருக்காங்க. ஏன்னா உங்கள் யூனியனை அவங்களால பிளாக் பண்ண முடியல. நீங்கள் 2 பேரும் ஒன்றா ஆக போகிற எனர்ஜியை வந்து அவங்க சென்ஸ் பண்ண முடியுது. மேபி அவங்க நிறையா ப்ரிடிக்ஷன் பார்க்கலாம். இல்லைனா வந்து எடுக்கலாம். உங்களது ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி நான் ஆல்ரெடி சொன்னேன். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு டிவைன் கனெக்ஷன் அப்படின்னு ட்ரிகர்ட். காமிக் பீப்புள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ட்ரிகர்டாக இருக்காங்க, ரொம்ப கடுப்பாக இருக்காங்க. எமோஷன்ஸ் ஆர் ரன்னிங் ஹை. அலை மோதுது, என்ன சொல்கிறது, பொறாமை அலை மோதுது. அப்புறம் வந்து என்ன சொல்கிறது, கோவ அலை மோதுது. அவங்க கண் மையெல்லாம் வந்து கீழே கரைஞ்சி வர அளவுக்கு கண்ணிலேருந்து தண்ணி கலங்கி கலங்கி வெளியில் வருது. ஸோ இட்ஸ் ஃபனி எக்ஸாம்பிள். ஸ்பிரிட்ஸ் வந்து ரொம்ப நாட்டியாக வந்து சொல்கிறாங்க. இங்கே பாரு, ரொம்ப 2 பேர், மேபி 2-3 பேர் வந்து உங்களோட யூனியனால் ட்ரிகர் ஆகலாம். பட் நீங்கள் 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஏகாதத்தில் இருக்கீங்க. யாரோ அடிச்சுக்கோங்கடா, நாங்கள் 2 பேரும் நல்ல ஒரு ரேப்பில் இருக்கோம். ஸோ வி ஆர் என்ஜாயிங் அவர் கனெக்ஷன் அப்படின்ற மாதிரி இருக்கீங்க. தட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் ஆக்சுவலாக. ஏன்னா இது உங்களோட உலகம். நீங்கள் 2 பேர் மட்டும் உங்கள் 2 பேர்த்த பற்றி மட்டும் யோசிச்சிங்கன்னா போதும். மீதியெல்லாம் அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்க யோசிப்பாங்க. ஸோ நீங்கள் பண்ணுறதுக்கோ அதில் it's not about helping others. Stand in your power. Queen of Swords energy. நீங்க ரொம்ப ரொம்ப straight forward and a person divine feminine. Ten of Pentacles. உங்களோட நேர்மை, உங்களோட அந்த என்ன சொல்கிறது, லாயல்ட்டி, இதெல்லாம் தான் உங்கள் வாழ்க்கையில் மேபி நீங்கள் நல்லா ஆர்கியூ பண்ணுவீங்க. இல்லைனா நீங்கள் வந்து விஷயங்களை வந்து ஆழ்ந்து பார்க்கக்கூடிய திறமை இருக்கவங்க. மேபி அது வந்து உங்களுக்கு டிவைன் கிஃப்டாக இருக்கலாம். இது வந்து எப்படின்னா, உங்களுக்கு இந்த 10 ஆஃப் பென்டிகல்ஸ் நீங்கள் வாழ்க்கையில் இது ஃபேமிலியோடு சேர்ந்தது தான். ஃபேமிலி ப்ளஸ் வெல்த் அபண்டன்ஸ், அதாவது 16 செல்வமும் சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கை அப்படிங்கிறத குறிக்கிறது தான் 10 ஆஃப் பென்டிகல்ஸ். வாவ், தூய தமிழ் சூப்பராக வருது. ஓகே, 10 ஆஃப், இங்கே பார்த்தீங்கன்னா குயின் ஆஃப் சோர்ட்ஸ். நீங்கள் வந்து யாருக்குமே பெண்ட் ஆகலை, யாருக்குமே நீங்கள் வந்து பயந்து போய் எதையும் செய்யாமல் விடல. நீங்கள் வந்து எது நியாயமோ அதை வந்து தரமாக செய்கிறீங்க. அதுதான் வந்து பிரபஞ்சம் வந்து சொல்கிறாங்க. உங்களை அவ்வளோ பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கும் உங்கள் காதலை உங்கள் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு பிரபஞ்சம் எடுத்துக்கிற முயற்சியும் இதனால தான். உங்களோட நேர்மையை, உங்களோட அதீத என்ன சொல்கிறது, லாயல்ட்டி, ரொம்ப ரொம்ப நேர்மையாக இருக்கீங்க. இந்த காதலுக்கும் சரி, உங்களோட வேலைக்கும் சரி, நீங்கள் பண்ணுற விஷயங்களுக்கும் சரி, இதில் வந்து கொஞ்சம் கூட கள்ளம் கபடமே இல்லை. ரொம்ப ரொம்ப குழந்தைத்தனமாக எல்லாத்தையும் செய்கிறீங்க. அது வந்து பிரபஞ்சம் வந்து மேலேருந்து அப்படி அப்ரிஷியேட் பண்ணாங்க, உங்களோட ஸ்பிரிட் கைட்ஸ் ஆகட்டும். அதனால தான் அவங்களுக்கு என் குழந்தை நல்லா பண்ணுறா, அதை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு நான் அவளுக்கு எப்பயுமே குழந்தைங்க நல்லா பண்ணால் அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுப்பாங்க, என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த காதல், இந்த வாழ்க்கை எல்லாமே பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க போகிற கிஃப்ட். இப்போ இருக்க நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனை பற்றி கொஞ்சம் கூட கவலையப்படாதீங்க. உங்களுக்கு யாரும் அநீதி இழைக்க ட்ரை பண்ணுறாங்க, பிரபஞ்சம் ஆக்சுவலாக உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. சீக்ரெட்ஸ் இருக்குது, இல்லூஷன் இருக்குது, ஜஸ்டிஸ் அகெயின். உங்களுக்கு யாராவது துரோகம் பண்ணியிருந்தாங்க, திரை மறைவுக்கு பின்னாடி துரோகம் பண்ணியிருந்தாலும் திரை விலகும், வெளிச்சத்துக்கு வரும். உங்களுக்கு நியாயம் நிச்சயமாகவே கிடைக்கும். நீங்கள் ஏதாவது கோர்ட் கேஸ் அதெல்லாம் அது ரிலேட்டடாக போயிட்டுருக்கீங்க, இல்லைனா போக போகிறீங்க, இல்லைனா உங்களை யாராவது அந்த மாதிரி ட்ராப் பண்ண ட்ரை பண்ணாங்களா, கொஞ்சம் கூட கவலையப்படாதீங்க. அதில் 100% இல்லை 1000 டைம்ஸ் சக்ஸஸ் உங்களுக்கு தான். ரொம்ப ரொம்ப தெளிவாக வந்துருச்சு. ஏன்னா குயின் ஆஃப் சோர்ட்ஸும் ஜஸ்டிஸ் கார்டும்
இது வந்து இங்கே ஜட்ஜ்மெண்ட் ஆல்ரெடி வந்துருச்சு. ஜட்ஜ்மெண்ட், ஜஸ்டிஸ், குயின் ஆஃப் சோர்ட்ஸ். இது வந்து அடித்து துவைச்சி தொங்க விட போகிறீங்க யார் உங்களை எதிர்த்து வந்தாலும் சரி. இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான மெசேஜ். ஸோ எதை பற்றி நீங்கள் கவலை பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போதைக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்களோட புது வாழ்க்கையில். பழசெல்லாம் விட்டுருங்க. பழசில் என்ன நடந்தாலும் சரி, உங்களுக்கு அநீதி நடந்திருந்தது அப்படின்னா நிச்சயமாக அதுக்கான நீதி உங்களுக்கு கிடைச்சே தீரும். நம்ம கிளாரிஃபையர்ஸ் பார்த்துட்டு இந்த ரீடிங்கை க்ளோஸ் பண்ணலாம். வேறு ஏதாவது கைடன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். வாவ், கண்டிப்பாக ரகசியங்கள் வெளியில் வரும். 5 ஆஃப் கப்ஸ். யாரோ ஒருத்தவங்க உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க, ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. 5 ஆஃப் கப்ஸ். ஓ மை காட். யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா 5 ஆஃப் கப்ஸில் இந்த சிந்தி போன பாத்திரத்தில் தான் அவங்களோட ஃபோக்கஸ் இருக்கும். ஆனால் இந்த 5 ஆஃப் கப்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஆஃப் கப்ஸை கைகளில் வச்சுட்டு காத்துட்ருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வேறு எதை பற்றியும் அக்கறை இல்லை இனிமேல். ஓ, திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் எனர்ஜி. ஏதோ ஒரு சீக்ரெட் வெளியில் வரனால ஒரு பர்சனுக்கு இல்லைனா உங்கள் பர்சனுக்கு இந்த காதலோட அருமை என்னன்னு தெரிய வரப்போகுது. இல்லைனா வந்து உங்கள் பர்சன் வந்து உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. எவ்வளோ தான் அவங்க வாழ்க்கையில் இப்போ பிரச்சனை அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாலும் உங்களை மிஸ் பண்ணுறது அவங்களுக்கு ஒரு பெரிய பாடாக தான் இருக்குது. இந்த ஃபூல், தே வாண்ட் நியூ பிகினிங். புது ஆரம்பம் அவங்களுக்கு வேணும், மெண்டிங். இனிமே உங்களை விட்டு பிரிஞ்சிருக்கிறது அவங்களால முடியவே முடியாத காரியம். 7 ஆஃப் பென்டிகல்ஸ். காத்துட்ருக்காங்க சரியான தருணத்துக்காக. அதனால தான் பிரபஞ்சம் சொல்கிறாங்க வெயிட். இது டிவைன் டைமிங் இல்லை. அவங்களும் காத்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் காத்துட்டு இருக்கும்போது சும்மா இல்லை, ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 7 ஆஃப் பென்டிகல்ஸ் ரொம்ப அழகான கார்டு இருக்குது. அவங்க நிறையா நட்டு வச்சு செடிகளில் வந்து அறுவடை பண்ணிகிட்ருக்காங்க, பழங்களை பறிச்சிட்ருக்காங்க. ஸோ இந்த காதலும் அப்படி தான் கணிஞ்சு வரும் சரியான நேரத்தில். காத்துட்ருங்க. இது ரொம்ப அழகான காதல். ஜெய் சாய்ராம். காட் பிளஸ் யூ.